கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும். ஆண்டவரே இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து, ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்க தயவுள்ள கரம், ஆண்டவரே உம்முடைய அபிஷேகப்பட்ட கரம், உம்முடைய மகிமையின் கரம் எங்கள் மத்தியிலே அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய வல்லமை, ஆண்டவரே அனுக்கிரகம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட அப்பா நாங்கள் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே இறங்கி கிரியை செய்யுங்க அப்பா. அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோமா, எல்லாரும் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா. இந்த ஆராதனை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக, தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், 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 நல்லவர். பரிசுத்த ஆவியானவரே நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். மகத்துவங்களின் தெய்வமே நீர் பெரியவர், 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 பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜன் மகிமையோடே வான்மேகத்தில் எழுந்தருள்வார். ராஜாதிராஜன் மகிமையோடே வான்மேகத்தில் எழுந்தருள்வார். எக்கால சத்தம் தோணி கேட்குதே, ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாளிதே. எக்கால சத்தம் தோணி கேட்குதே, ஆட்டுக்குட்டியின் கல்யாண நாளிதே. ராஜாதிராஜன் மகிமையோடே வான்மேகத்தில் எழுந்தருள்வார். ராஜாதிராஜன் மகிமையோடே வான்மேகத்தில் எழுந்தருள்வார். அந்த ராஜாதிராஜன், அந்த மகிமையின் தேவன் நமக்காக ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்கப் போகிறார். அவருக்காக நாம் தேவனுடைய சமூகத்தில் தெய்வீக பிரசன்னத்தோடு கூட ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நம்மை நடத்தும்படியாக, பரிசுத்த ஆவி நிறைவு நம்மை மூடும்படியாக இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படி, ஆராதனைக்கு வர வேண்டிய எல்லா தேவ பிள்ளைகளை கர்த்தர் துரிதமாய் கர்த்தர் கொண்டு வரவும், தடைகள் எல்லாம் மாறவும், பரிசுத்த ஆவியின் நிறைவு வல்லமையாய் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று இந்த ஆராதனைக்காக யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனியும் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னமும் ஆண்டவருடைய மகிமையும் ஆண்டவருடைய நடத்துதலும் நமக்கு அதிகமாய் இந்த நாட்களில் தேவை. அல்லேலூயா. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் வளருகிறான் என்று சொன்னால்
அவருடைய எல்லா வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் இருக்கும் என்றால் அவன் நேர்த்தியாய் நடத்தப்படுகிறான். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே அதிகமாய் கிரியை செய்வாராக. ஆமென். சத்தங்களை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்ற பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செல்லவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செல்லவிடும் மாற்றுமையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாம வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மண்ணான நான் உம் நாம வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா, பிரசனமே என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. எல்லாரும் சேர்ந்து உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலோ நம்மை மறவாதவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலோ மறவாதவர். தகப்பன் போல இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேனையா. தகப்பன் போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேனையா. ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசனமே என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுமே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுமே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. மகிமையோடு உம்மோடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே உம் ஆவியால்
ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைத்திடுவேனே. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உயர்த்துவேனையா. ஓ தேவ பிரசனமே என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசனமே என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதே. என்னை பலவானாய் மாற்றுமை மகிமையாக உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைத்திடுவேனே. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைத்திடுவேனே. ஓ தேவம் சத்தமா என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுமே மகிமையோடு மகிமையாய் ஆகாயம் கொண்டு செல்லுமே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக. ஆமே என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக. ஆமே என்னை பலவானாய் மாற்றுமை. எல்லாரும் சேர்ந்து என்னை பலவானாய் மாற்றுமையா. மகிமையாக என்னை பலவானாய் மாற்றுமையா. தேவ பிரசனம் ஓ தேவ பிரசன்னா என்ன ஆன உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ தேவ அவர் பிரசனமே ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுமே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுமே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதே. என்னை பலவானாய் மகிமை மேலே மகிமையாக உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுமையா. எல்லாரும் சேர்ந்து என்னை பலவானாய் மாற்றுமை. சத்தத்தை உயர்த்தி என்னை பலவானாய் மாற்றுமை. சோர்ந்து போகாதபடி என்னை பலவானாய் மாற்றுமையா. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சமூகத்துல செலவிடுகிற ஒரு நிமிடம் கூட வீணா போகாது. ஆமென். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை அழைத்திருக்கிறார். எனக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய உறவு இருக்கிறது. அவர் அழைத்த அழைப்பில் பெரிய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை முறியடிப்பது சாத்தானுடைய வேலை. அல்லேலூயா. அவனும் போராடுவான், இயேசுவும் போராடுவார். அல்லேலூயா. அவன் போராடுகிறது உன்னை தேவ திட்டத்திலிருந்து பிரித்து நரகத்துக்கு கொண்டு போவதற்காக. தேவன் போராடுவது பிசாசுடைய திட்டத்திலிருந்து பிரித்து உன்னை பரலோகம் கொண்டு போவதற்காக. அல்லேலூயா. நமக்கு ரெண்டு இருக்கு, எங்கனாலும் சாஞ்சிக்கிடலாம். அல்லேலூயா. ஆமா, இந்த பக்கமும் சாஞ்சிக்கிடலாம், அந்த பக்கமும் சாஞ்சிக்கலாம். ஆனா நீ எந்த பக்கம் சாய்கிறையோ அதுதான் உன் வாழ்வின் முடிவு. அல்லேலூயா.
அல்லேலூயா. நான் தேவன் பக்கம் சார்ந்தால் நான் பரலோக ராஜ்யத்தில் இருப்பேன். அல்லேலூயா. பிசாசின் பக்கத்தில் சார்ந்தால் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற நரகத்தில் நானும் இருப்பேன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சிலுவையில் சிந்தின ஒவ்வொரு இரத்த துளிகளும், அவர் பட்ட பாடுகளினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் நரகத்துக்கு போய்விடக்கூடாது, இயேசுவோடு கூட செலவிடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லேலூயா. அந்த ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, சிங்கக்கபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நினைத்தார். எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல கரங்களை தட்டி பாடல் வரிகளை உணர்ந்து சத்தமாய் நாம் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சிங்கக்கபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கபியில் நான் விழுந்தே, அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே, பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து சிங்கக்கேபியோ மகிமையோடு, அவர் என்னை காத்திடுவார், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை, நல்ல கைகளை தட்டி, அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். மகிமையோடு சேர்ந்து சிங்க அம்மே சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலோ, தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. சொல்லுவோமா? எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலோ, தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானின் சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சத்தம் உயர்த்தி, அவரே என்னை மகிமையாக அப்பவ. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். மகிமையாக சிங்கக்கேபியோ ஓ ராதாலரவா சாந்தனரவா, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால், சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. மகிமையோடு, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால், சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். மகிமையோடு, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை மகிமையோடு. சிங்க
சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை அம்மே சிங்க கேபியில் நான் எழுந்தே அவர் என்னோடு மகிமையாக இக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியா என்னை நனைத்தார். சிங்க கேபியோ கரங்களை தட்டி மகிமையோடு கூட அவர் என்னை காத்திடுவார். மகிமை மேல மகிமையாக சிங்க ஆமே சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர். மகிமையோடு அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்க கேபியோ மகிமையே ஓ ராகாலரபாபா அவர் என்னை நல்லாவில நிரம்பி சொல்லுங்களே. சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. மறுபடியும் சேர்ந்து எல்லாரும் சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். மகிமையாய் சத்தத்தை உயர்த்தி என்னை காண்பவர். சிங்க கேபியோ ராக்கல நெருப்போ யஷடோ அவர் என்னை காத்திடு. அபிஷேக நிறைவோடு சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவர் என்னை காத்திடுவார். 8 மாதங்கள் பாதுகாத்து அவர் என்னை காத்திடு. இந்த 9வது மாதத்தில் அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆமென். அல்லேலூயா. தனக்கு முன்னே நின்ற ஒரு பெரிய சிலைக்கு முன்பாக நின்று கொண்டிருந்த 3 நபர்கள் அவர்கள் தேவனிடத்தை பார்த்து ராஜாவை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுடைய வார்த்தை, அந்த 3 நபருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தானியேல் சொல்றாரு, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. ராஜா கேட்கிறார் தானியேலை பார்த்து, தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அவர் சொல்றான், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிதான், சிங்க கெபியை போன்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரிதான், அந்த இடத்துல தைரியமா நின்று சொல்லணும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த தைரியம், அந்த நம்பிக்கைலாம் வளரணும் நமக்குள்ள. அன்னைக்கு இருந்த தானியேலுக்கு இருந்த விசுவாசம், அன்னைக்கு இருந்த தானியேலுக்கு இருந்த வைராக்கியம் இன்னைக்கு நமக்கு வேணும். அந்த சம்பவத்தை, அந்த சப்ஜெக்டை நம்ம பார்க்கிறோம், ஆனால் அதுபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறோமா? அல்லேலூயா. தானியேலை குறித்து தியானிக்கிறோம், தானியேலுடைய விசுவாசத்தை குறித்து, நம்பிக்கை குறித்து நல்ல தியானிக்கிறோம், பாடுறோம், அந்த சத்தங்களை எல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனால் எனக்கும் தானியேலை போல ஒரு சிங்க கெபியின் சூழ்நிலை வரும் என்றால் நானும் சொல்ல வேண்டும், என் ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். அந்த வார்த்தையை அறிக்கையிடத்தக்கதான அளவிற்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் ஒருபடி மேலே நிற்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆண்டவரை ஆராதனை நாயகன் நீரே,
ஆராதனை வேந்தனும் நீரே. 91வது பாடலை எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியோ வரை எல்லாரும் சேர்ந்து உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை மகிமையாக வேந்தனும் நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் மகிமையாக ஆண்டவரே சுனீரே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம், விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே, முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே, முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும். முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றே, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி இயேசுவின் நாமத்தை நம்ம உயர்த்தலாமா? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு, அந்த பாடலை கூட எடுத்துக்கொள்வோம். ஐநூற்றி 11வது பாடல். எல்லாரும் நல்லா உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம்.
விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? நீர்தானே என் எல்லாம் சத்தத்தை உயர்த்துவோமா? உம்மை தானே நான் பற்றி கொண்டே, நீர்தானே என் வாஞ்சையெல்லாம். உம்மை தானே பற்றி கொண்டே, விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர, உங்க சத்தம் உயரட்டுமே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம். உம் சித்தம் போல், உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர். உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே. இந்த வரிகளை உணர்ந்து பாடுவோமா? என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? என் உள்ளத்தின் பலனே நீர்தான் ஐயா. என் உள்ளத்தின் பலனே நீர்தான் ஐயா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர, விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? உம்மை தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மை தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். எத்தனை பேர் உணர்ந்து பாடுறீங்க? உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா,
நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றீ, எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றீ. உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றே, உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? எல்லாரும் அப்படியே ஒரு விஷயம் முழங்கால் படிக்கிட்டு தேவனுடைய நாமத்தை நாம் தொழுத வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு தேவனுடைய நாமத்தை நாம் கொஞ்ச நேரம் உயர்த்தலாம் ஸ்தோத்திர பலிகளோடு. ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஏசப்பா, உயர்த்துகிறோம் ஏசப்பா, உயர்த்துகிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதர ஆண்டவரே ஏசப்பா, எங்களை அதிகமாக நேசிப்பவரே, எங்களை ஆளுகை செய்பவரே ஏசப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஏசப்பா. சோதர ஆண்டவரே ஏசப்பா, கடந்த 8 மாதங்களும் ஏசப்பா எங்களை கண்மணி போல் ஆண்டவரே ஏசப்பா எத்தனையோ நெருக்கடிகள் ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அந்த 8 மாதங்களும் கடக்க கத்தர் உதவி செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த 9வது மாதத்தை காணும்படியாக ஆண்டவர் கத்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறாரு. எல்லாரும் வாய்களை திறந்த கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளோடு, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதனால் எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளோடு உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கத்தருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் எவ்வளவு நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறாரு. எல்லாரும் ஒரு ஸ்தோத்திர பலிகளோடு உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். சோதராண்டவரே 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 சோதராண்டவரே. ஹல்லேலூயா. சோதராண்டவரே 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 சோதராண்டவரே. இயேசுவே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் அதற்கு மாத்திரமே அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏசப்பா. நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீ நடத்தி வந்த பாதைகள் அதிசயமானது ஏசப்பா, அற்புதமானது ஏசப்பா. ஆண்டவரே நீ நல்லவர் 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 நல்லவர். இயேசுவே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, பரிசுத்தர் ஆண்டவரே, பரிசுத்தர் ஆண்டவரே, பரிசுத்தர் ஆண்டவரே. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திருந்த கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறாரு. இந்த வருடத்தில் 8 மாதங்கள் கடக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. அதற்காக சோதர பலிகளோடு உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனையோ நெருக்கடிகளை நினைத்து பாருங்க பார்க்கலாம். எத்தனையோ நெருக்கடிகள் மத்தியில் கர்த்தர் நமக்கு விடுதலை தந்தாரு. அதற்காக உங்களுடைய வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஏசப்பா, உயர்த்துகிறோம் ஏசப்பா, உயர்த்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீர் நல்லவர் ஏசப்பா, நல்லவர் ஏசப்பா, நல்லவர் ஏசப்பா, நல்லவர் ஏசப்பா, நல்லவர் ஏசப்பா. ஆண்டவரே ஆண்டவரே சோதராண்டவரே 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 சோதராண்டவரே. அப்பா நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏசப்பா, ஏராளம் ஆண்டவரே, ஏராளம் ஏசப்பா. ஏசப்பா நீர் நல்லவர் ஏசப்பா, நல்லவர் ஏசப்பா, நல்லவர் ஏசப்பா. ஆண்டவரே சோதரம் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் ஒரு விஷயம் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டவர்களாய் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அறிக்கையிடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே சபா சோதரம்
நான் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது. அதனால் ஒரு விஷயம், நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவருடைய இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக ஒரு விஷயம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, என் மீறுதல்களை மன்னிங்க ஏசப்பா, என் அக்கிரமங்களை மன்னிங்க ஏசப்பா. ஆண்டவரே சோதரமே ஏசப்பா, சோதர ஆண்டவரே ஏசப்பா. சில இடங்களில் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறோம் ஏசப்பா. ஆனாலும் ஏசப்பா எங்களுடைய மாம்சங்கள் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே மீறி செய்யும்படியாக ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே சோதர ஏசப்பா, எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிங்க ஏசப்பா. எங்களுடைய மாம்ச சிந்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவரே சப்பா, நல்லவரே சப்பா, நல்லவரே சப்பா, நல்லவரே சப்பா. ஒரு வசனத்தை கூட வாசித்து நம்ம தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோம். எடுத்தவங்க வாசிங்க. ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். ஓசியா போதுமா? அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்த்தபடி உன் வாயில எக்காலத்தை வை. இந்த நம்ம வாயில நம்முடைய கர்த்தருடைய துதியை வைக்காமல் இருந்தோம்னா அந்த பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். கர்த்தருடைய வீடு என்பது கர்த்தர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற நம்முடைய குடும்பங்கள். நம்ம தான் கர்த்தருடைய வீடு. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறோம். அப்போது நம்ம துதிக்காத பட்சத்தில், நாம் தேவனை ஆராதிக்க பட்சத்தில் கர்த்தருடைய வீட்டின் மேல் என்ன செய்வான்? சத்துரு என்ன செய்வான்? பறந்து கழுகை போல பறந்து வந்து கொண்டே இருப்பான். நாம் துதிக்கணும், நம்முடைய தேவனுடைய நாமத்தை துதிக்கணும். எனக்கு ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். ஒரு டைம் ரொம்ப பயங்கரமான போராட்டத்தின் மத்தியில் நைட்டு தூங்க போகிற நேரத்தில் ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஜெபிக்க முடியலை. ரொம்ப போராட்டமாக இருக்குது, கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. உடனே ஏசப்பாட்ட ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லிவிட்டு தூங்கிட்டேன். ஏசப்பா, இதுக்கு மேலே என் இடத்துல பலன் இல்லை, நான் தூங்க போகிறேன் ஏசப்பா அப்படின்ட்டு தூங்கிட்டேன். அப்போது காலையில் நான் இது விடுதலை ஆகுமா, எப்போ விடுதலை கிடைக்குமோ அப்படின்ட்டு போராடிட்டே தூங்கிட்டு இருக்கேன். அப்போ காலையில் எந்திக்கிற அந்த 6 மணி அந்த டைமில் எனக்கு ஒரு வார்த்தை அப்படியே என் மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர் அப்படின்னு வந்துச்சு. அப்போது ஆண்டவர் என்கிட்ட என்ன பேச விரும்பினாருன்றா, நீ துதி செய், நீ துதிக்க தான் அந்த தடைகளெல்லாம் உடையும் அப்படின்ட்டு கர்த்தர் நம்மளோட பேசினதை உணர்ந்தேன். அதனால் நம்முடைய வாயில் எக்காலத்தை வைக்கணும், துதி சத்தத்தை நீங்கள் இன்னும் உயர்த்தணும். அப்படி எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி, சத்துரு நம் வீட்டின் மீது கழுகை போல பறந்து வராதபடிக்கு அந்த தடைகளெல்லாம் உடைத்து போடும்படியாக நம்முடைய வாயில் எக்காலத்தை வைத்து நம்முடைய துதியை வைத்து இயேசுவின் நாமத்தை நம்ம உயர்த்தலாமா? சத்துரு நம்மை பின்தொடராதபடிக்கு கர்த்தர் அந்த வழிகளெல்லாம் தாறுமாறாக்கி போடும்படியாக கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துங்க பார்க்கலாம். சோத்திர பலிகளோடு துதிக்க தெரியாதவர்கள், எனக்கு எப்படி துதிக்கணும் தெரியலை, எனக்கு எப்படி இன்னும் தேவனை ஆராதிக்கணும் தெரியலை என்று புலம்புகிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால சோத்திர பலிகளை எடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதராண்டவரே, 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 ஆண்டவரே, சோதராண்டவரே, சோதராண்டவரே, சோதராண்டவரே. ஆவியானவருடைய ஆளுகை நம்மத்தில் உண்டாகும்படியாக அபிஷேகம் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய அனல் மூட்டி எரிய விடுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் அனல் மூட்டி எரிய விடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோதராண்டவரே, சோதராண்டவரே. உங்களுடைய அக்கினி பக்கத்தில் உள்ளவர்களை பற்றி பிடிக்கும்படியாக ஆண்டவரே நீ நல்லவரே சபா. சோதராண்டவரே, சோதராண்டவரே, சோதராண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, என் துதியை நம்முடைய துதியை இன்னும் உயர்த்த தான், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான் சத்துரு நம் வீட்டின் மேல் கண்ணமிடாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொள்வாரே. ஏசப்பா நீ நல்லவரே சப்பா, நல்லவரே சப்பா, நல்லவரே சப்பா. ஆண்டவரே சோதரம், 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 சோதரம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, ஏராளமே சப்பா. ஆண்டவரே சப்பா. சோதராண்டவரே, 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 சோதராண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஏசப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்லவோ ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் பணி துதிப்பது அல்லவோ ஏசப்பா. ஆண்டவரே துதிப்பதே என் தகுதி அல்லவோ ஏசப்பா. ஆண்டவரே சோதரம், 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 சோதரம். ஆண்டவரே நீ நல்லவரே சபா, நல்லவரே சபா.
அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அந்நிய பாஷையினால் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். நம்முடைய சபை மத்தியில் துதி சத்தத்தை ஏறிடுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஏசப்பா, ஆராதிக்கிறோம் ஏசப்பா, ஆராதிக்கிறோம் ஏசப்பா. இயேசுவே நீ நல்லவரே சபா, நல்லவரே சபா, நல்லவரே சபா. ஹalleluya 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 ஹalleluya. சோத்ர ஆண்டவரே, சோத்ர ஆண்டவரே, சோத்ர ஆண்டவரே, சோத்ர ஆண்டவரே, சோத்ர ஆண்டவரே. ஹalleluya. சோத்ரம் 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 சோத்ரம். ஆண்டவரே நீ நல்லவர், 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 நல்லவர். எல்லா நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அதிகமாக அசைவாடும்படியாக, அவருடைய ஆளுகை நம்மத்தில் கடந்து வரும்படியாக நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். தடைகள் எல்லாம் உடைத்து போடும்படியாக, யோர்தானுக்கு முன்பாக இருந்த தடைகள் மாறினது போல, எரிகோ பட்டணங்கள் உடைத்தெறியப்பட்டது போல நம்முடைய தடைகள் எல்லாம் மாறும்படியாக, நம்முடைய வாயில எக்காலத்தை வைத்தவர்களை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹalleluya. சோதிரம் 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 சோதிரம். ஹalleluya 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 ஹalleluya. உங்களுடைய சத்தத்தை இன்னும் உயர்த்துங்க பார்க்கலாம். இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஏசப்பா, ஆராதிக்கிறோம் ஏசப்பா. இயேசுவே நீ நல்லவரே சபா, நல்லவரே சபா, நல்லவரே சபா, நல்லவரே சபா. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். பரிசுத்தர் என்று சொல்லி உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. தெலுபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபின் சேராபின்கள், கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும், பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன், எல்லாம் உணர்ந்து பாடுங்க பார்க்கலாம். அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்கு தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்கு தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்த, எல்லா கரங்களை உயர்த்தி பாடுவோமா. எங்கள் பரலோக ராஜாவே.
இந்த வான பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டும். பரலோகத்தில் உம்மை அல்லா, பரலோகத்தில் உம்மை அல்லா யாருண்டு தேவனே, பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லா யாருண்டு தேவனே, பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ, என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீ. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. அப்படி எந்திரித்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நல்ல எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரோட நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோதிரம் 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 சோதிரம். தேவ பிள்ளைகளை நீங்கள் எல்லாரும் இன்னும் துதிக்கணும். நம்முடைய சபையில் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் அசைவாடும்படியாக எல்லா தடைகள் மாறணும். சபைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் அழிக்கப்படும். நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகும்படியாக கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை இட்டு இயேசுவின் நாமத்தை நம்ம உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. சோத்திரம் ஏசப்பா. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய எக்கால சத்தத்தை உயர்த்தினவர்களாய் தடைகள் எல்லாம் மாற்றி போடும்படியாக இந்த கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம இருக்கும்போது மட்டும்தான் சத்துருவானவன் நம்ம பறந்து நம்மை பட்சிக்க முடியாது. அதனால் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய சபைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஒரு விசை ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்தில் நீங்கள் தேவனை நோக்கி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சோதிரம் 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 சோதிரம். ஆண்டவரே நீ நல்லவரே சப்பா. உங்களுக்கு என்ன தோணுகிறதோ, என்ன காரியங்களை சொல்லி ஜெபிக்கணும்னு தோணுதோ அந்த காரியங்களுக்காக ஜெபிங்க பார்க்கலாம். இந்த அருமையான நேரத்தை விட்டு விடாதீர்கள். தேவனுடைய ஆவியானவர் 9 மணிக்கெலாம் நம்ம வருவதற்கு முன்பாகவே அவர் வந்திருப்பார். அப்போ அவரை அசட்டே பண்ணாதபடிக்கு வெளிய இடங்கள்லாம் நல்லா பேசுகிறோம் எல்லாம் சிரிக்கிறோம். ஆனால் தேவனுடைய நாமத்தில் நம்ம அமைதியாக இருப்பது ஒரு நல்ல காரியம் அல்ல. ஒரு விஷயம் நம்முடைய வாய்களை திறந்தவர்களாய் இயேசுவே நீ நல்லவரே சப்பா, நல்லவரே சப்பா, நல்லவரே சப்பா. ஆண்டவரே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய், நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆளுகைக்குள்ளாக வரும்படியாக, ஆவியானவர் நம் பந்தியில் இருக்கும்படியாக ஒரு விசை நாமே உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. 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 இயேசுவே சோதிரம். தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே சபா. தடைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறட்டும் ஆண்டவரே சபா. எல்லா அந்தகார வல்லமைகள் துதிக்க கூடாதபடி ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒரு மனதமாக ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறி போகும்படியாக செபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா. என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்க விரும்புகிறவர்கள் மாத்திரம் ஏசப்பா சோதர ஆண்டவரே தடைகளெல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே, தடைகளெல்லாம் மாறி போகட்டும் ஆண்டவரே, சோர்வுகள் மாறி போகட்டும், பலவீனங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே சபா. ஆண்டவரே சோதர ஆண்டவரே, சோதர ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோமே சபா. ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோமே சபா. ஹல்லேலூயா. 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 இயேசுவே நீ நல்லவரே சபா, நல்லவரே சபா, நல்லவரே சபா, நல்லவரே சபா. ஆண்டவரே இந்த ஆராதனை வேளைகளிலும் ஏசப்பா ஆண்டவரே நீர் மாத்திர கடந்து வாருமே சபா, நீர் மாத்திர கடந்து வாருமே சபா. ஆண்டவரே நாங்கள் எந்தெந்த இடத்துலலாம் தகுதி இல்லாமல் இருக்கிறோம் ஏசப்பா, அந்த இடங்களிலெல்லாம் தகுதிப்படுத்தும்படியாக ஏசப்பா என் ஆவியானவர் ஒரு விசை கடந்து வரும்படியாக செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே பரலோகத்தின் நேராக ஏசப்பா எங்களை மறுரூபமாக்க செய்பவரே ஏசப்பா. ஆராதனை வேளைகளில் ஆண்டவரே ஏசப்பா சோதர ஆண்டவரே இன்னும் அதிகமாய் நீர் அசைவாடும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே நீ நல்லவரே சபா, நல்லவரே சபா சோதர ஆண்டவரே.
தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே. என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனை? என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனை? நம்மை தாழ்மையின் அடிமையிலிருந்து கத்தை நோக்கி பார்த்திருக்கிறாரே. எந்த நிலைமையில் இருந்தோம் என்பதை ஒரு விஷயம் நினைத்தவர்களாய் இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் வந்து நீங்களே நினைச்சு பார்க்கலாம். எத்தனையோ பிசாசின் காரியங்களுக்கு இருந்தெல்லாம் கத்தை நம்ம விலக்கி நடத்தி கொண்டே இருக்கிறார். அதிசயமாய் நடத்துகிறார், அற்புதமாய் நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கத்தர் வழி நடத்தினார், அதுபோல கத்தருடைய ஆவியானவர் நம்ம மீது இருந்து நிழலாய் இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு விஷயம் இந்த பாடலை கூட பாடி, தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே. என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனை? என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனை? உமக்கு மகிமை தருகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வழியிலே கிடந்த மண்ணெண்ணை உம் கரத்தால் எடுத்தவரே. பலமுறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்தவரே. வழியிலே கிடந்த மண்ணெண்ணை உம் கரத்தால் எடுத்தவரே. பலமுறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்தவரே. எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில், என்னை நீ உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில், என்னை நீர் உருவாக்குவீர். இன்னொரு முறை கூட பாடலாமா? வழியிலே கிடந்த மண்ணெண்ணை உம் கரத்தால் எடுத்தவரே. பலமுறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்தவரே. இன்னொரு முறை கூட சொல்லுங்க பார்க்கலாம். வழியிலே கிடந்த மண்ணெண்ணை உம் கரத்தால் எடுத்தவரே. பலமுறை கெட்டு போன பின்பும் என்னை உதராமல் வைத்தவரே. எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில், என்னை நீர் உருவாக்குவீர். எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில், என்னை நீர் உருவாக்குவீர். குயவனே 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 என்னேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே. உம் கரத்தால் என்னை
உருவாக்குமே, மண்ணான என்னை உருவாக்குமே, உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. எல்லாரும் ஒரு விஷயம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாமா? ஹalleluya. சோதிரம் சோதிரம் சோதிரம். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஏசப்பா. இந்த ஆராதனை வேலைகளின் கர்த்தருடைய ஆவியானவர் ஏசப்பா, எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளிலும் ஏசப்பா, எங்களுடைய ஆராதனைகளை பிரியப்பட்டிருப்பேர் என்று விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவரை நிழலாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துருவானவன் கழுகை போல பறந்த ஏசப்பா, எங்கள் வீட்டின் மேல் கொள்ளையிடாதபடிக்கு ஏசப்பா, உம்முடைய மகிமையினால் மறைத்து கொள்ளும் வெளிப்படும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமத்தை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 112ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 112. எல்லாரும் வாசிக்க தெரிந்த எல்லாரும் சத்தமாய் சங்கீதங்களின் புத்தகம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியத்தை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்ச்செய்தியை கேட்கனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரிரைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். எல்லாரும் சேர்ந்து 1வது வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் கொடுத்த சங்கீதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன்.